அது பகல் போல் மனம் பரவும், பகல் போல் எரியும் உன் அன்பு. அது பகல் போல் மனம் பரவும், நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக, அதனால் நான் உமக்கு புகழ் பாட இயலும். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் உதடுகள் மகிழ்வுறும். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய்
அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழைத்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் அந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. உயிருள்ள இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எருசலேம் திருச்சபை மிக பெரும் இன்னலுக்கு உள்ளானது. அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லோரும் யூதேயா சமாரியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கு சிதறுண்டு போனார்கள். அந்த இறை விசுவாசிகளுடைய நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் சிதையாமல் இருந்தது. அவர்கள் மத்தியில் அரும் செயல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்தேவானை பழி சுமத்தி எப்படியோ சதித்திட்டங்கள் தீட்டி அவரை கல்லால் எறிந்து கொன்று விடுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தேவானுக்காக இறைப்பற்றுள்ள நம்பிக்கையாளர்கள் ஒன்றாக கூடி வந்து அவருடைய உடலை நல்லடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து புலம்பி கடவுளிடத்திலே வேண்டி செபிக்கிறார்கள். அவருடைய ஆன்மாவை கடவுள் பாதுகாத்து கொள்ள, பரிசுத்தமாய் தூயதாய் அவருடைய ஆன்மா நிலைவாழ்வு பெறும் பொருட்டு இந்த இறை மக்கள் அனைவரும் விசுவாசத்தோடு கடவுளிடத்திலே ஜெபிக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் மிக மிக துன்பத்திற்கு உள்ளான காலகட்டமாயிருந்தது. பல கொடுமைகளை அவர்கள் சந்தித்தார்கள். சவுல் என்கிற ஒரு வீரனை பற்றி சொல்லப்படுகிறது இறைவார்த்தை. அவன் வீடு வீடாய் சென்று ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கொடுமையாக துன்புறுத்தி எல்லாரையும் சிறையில் அடைத்தான், திருச்சபையை அழித்து வந்தான் என்று இந்த இடத்திலே சவுலை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, 1983 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இலங்கை நாட்டில் ஈழப்போரானது நடைபெற்றது. இந்த ஈழப்போரில் ஏராளமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிருக்காக போராடி அங்கும் இங்குமாக உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பல கொடூரமான வன் செயல்கள் எல்லாம் நடைபெற்றது. துன்பமும் அழுகுரலும் ஓலங்களும் அந்த இடத்திலே மிகுந்த துயரத்தை கொடுத்தது. பல பேர் தங்களுடைய நண்பர்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள், தாய் தந்தை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். நிர்கதியாக அனாதைகளாக என்ன செய்வது நினைத்து இந்த உலகமே அவர்களை கைவிடப்பட்ட நிலையில் உலகெங்கும் சிதறுண்டு ஓடினார்கள். எப்படி இன்னைக்கு முதல் வாசகத்தில் அது சொல்லப்படுகிறதோ, நம்பிக்கையாளர்கள் விசுவாசிகள் சிதறுண்டு போனார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறபடி இந்த மக்களும் கூட உலகினுடைய பல்வேறு நாடுகளில் சிதறுண்டு போனார்கள். மிகுந்த ஒரு வேதனை, துன்பம், வருத்தம். ஆனால் பாருங்கள், சிதறிய மக்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் தருகிற நிலை வாழ்வை பற்றி எல்லோருக்கும் அறிவித்து வந்தார்கள். அவர்கள் கலங்கவில்லை, மனம் தளரவில்லை, உடைந்து போகவில்லை, ஒரு மனதாய் கூடி ஜெபித்து வந்தார்கள். இதனால அவர்களால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட சாட்சி உள்ள மக்களாய் வாழ முடிந்தது. தீய ஆவிகள் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வெளியேறின. முடக்குவாதமுற்றவர்கள் குணமானார்கள், உடல் ஊனமுற்றவர்கள் நலமடைந்தார்கள். இதனால் அந்த நகரில் மகிழ்ச்சி உண்டானது. அன்பிற்குரியவர்களே, இலங்கை வாழ் தமிழர்கள் பல்வேறு இடங்களில் சுதறுண்டு போனாலும் கூட இன்றைக்கு வாழுகிற இடங்களிலெல்லாம் கடவுள் அவர்களை ஒரு சாட்சியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பல மக்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசும்போது, இலங்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஃபாதர், எங்களுடைய உற்றார் உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறோம், எங்களுடைய சொந்தங்களை இழந்திருக்கிறோம்,
ஆனாலும் இந்த இடத்திலே நாங்கள் சிதறுண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். கடவுள் எங்களை நன்றாக வாழ வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக எங்களை வாழ வைத்திருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் எங்களுடைய நாடுக்கு திரும்பி நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தை பலருடைய உள்ளங்களிலிருந்து ஒரு ஏக்கமாக வெளிப்பட்டாலும் கூட அதில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சிதறுண்டு போனவர்களை கடவுள் கைவிட்டு விடவில்லை, அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நற்செய்தி சொல்லுகிறது, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் என்றுமே தாகம் இராது. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடத்தில் வந்து சேர்வர், நான் அவர்களை புறம்பே தள்ளிவிட மாட்டேன். என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நாம் அழிய விடாமல் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுடைய திருவுளம். என் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு விசுவாசியையும் நான் அழிய விடுவதில்லை. அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் கடவுள் நமக்கு தருகிற செய்தி. ஒரு நம்பிக்கையான செய்தி, ஒரு வாழ்வு தருகின்ற செய்தி, ஒரு ஊக்கமும் உற்சாகமும் நம் வாழ்வில் தருகிற செய்தி. நம் வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம், இடர்பாடுகள் இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்பிக்கையோடு இருப்போம். வாழ்வு தருகிற உணவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். அந்த உணவு நமக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த உணவு நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் கொடுக்கும். அந்த உணவு இந்த உலகத்திலே நம்மை ஒரு சாட்சியாக வாழ வைக்கும். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்த கோலங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதில் சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இவ்வுலகினின்று உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு அழியா உணவாகிய நித்திய பேரின்பத்தில் நிலையான வாழ்வை அளித்தருளும்படியாக உம்மிடத்தில் இறைஞ்சி வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். அப்பா, தூய தந்தையே, இதோ இந்த அற்புதமான நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஆசீர்வாதமான மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்து எங்களுடைய கடமைகளை செய்ய இருக்கிறோம். இந்த நாளிலே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நாங்கள் செய்கிற பணிகள், நாங்கள் போகின்ற பாதைகள் என ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து எத்தீங்கும் எந்த ஆபத்தும் எங்களை நெருங்காமல் ஆண்டவரே உம்முடைய புடை சூழ்ந்த கரம், வான தூதர்களுடைய பாதுகாப்பு, தேவத்தாய் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல், அனைத்து புனிதர்களுடைய காவல் சகலவிதமான ஆசீர்வாதமாய் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அருளப்படுவதாக. தூய தந்தையே,
அழியா உணவாகிய தேவ நற்கருணையை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் உமது வல்லமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆற்றலையும் சக்தியையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். உமக்குரிய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் நிலைத்து நின்று வாழ்கிறார்கள். ஆம் அன்பு தெய்வமே, ஸ்தேவானுக்கு கொடுத்த அந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் கொடுத்து நாங்கள் செய்கின்ற பணியின் வழியாக இன்னும் வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி காண அருள் புரியும், ஆசிர்வதியும் ஆண்டவரே. உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் மகிழ்ச்சியோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன்.
தேடி வந்த நேரம் கூடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தேவன். ஆண்டவர் மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் இயல்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அழியா உணவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாய் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.